காய்ச்சலா 2-3 நாளைக்கு டேப்லெட் கொடுக்குறீங்க, அப்படியே சரியாயிடுது. ஆனா சுகருக்கு மட்டும் ஏன் சார் டெய்லி போட சொல்றீங்க? இதே கேள்வியை தான் நான் அந்த கிறிஸ்டியன் மிஷன் ஹாஸ்பிட்டல்ல கன்சல்டிங் போறேன். அங்க வந்து பிஷப் சாரும் இதே தான் கேட்டாரு. அவருக்கு என்ன பதில் சொல்றோமோ அதே தான் உங்களுக்கும் சொல்றேன். நல்லா கவனமா கேளுங்க. ஸோ இந்த டைப் 2 சுகர்ல இருக்க பிரச்சனையை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ இனிஷியலா வந்து இன்சுலின் அப்படின்றது வந்து கணையத்துல இருந்து நல்லாவே வரும். ஆனா செல்லுக்குள்ள போய் நம்ம அது வேலை செய்யற தன்மை வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ ஜென்ரலா இன்சுலினோட வேலை என்ன அப்படின்னா, ஒரு செல்லுக்கு வெளியில நின்றுட்டு ஒரு கேட் கீப்பர் மாதிரி எப்பப்போ குளுக்கோஸ் வருதோ அப்பெல்லாம் அதை கேட்டை ஓப்பன் பண்ணி அதை உள்ள அலோவ் பண்றது அதோட வேலை. ஸோ அதை பண்ணலை அப்படின்னா இந்த குளுக்கோஸ் வந்து ரத்தத்தில் அதிகமாகிட்டே இருக்கும். அதுதான் நம்ம டைப் 2 சுகர்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஓப்பன் பண்ணி விடாமல் இருக்கிறது வந்து எப்பப்போ நம்ம சாப்பிட்றோமோ அப்பப்போலாம் அந்த இது ஓப்பன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அப்போ தான் அந்த செல்லுக்குள்ளே போய்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு டெய்லி ப்ராசஸ். ஸோ டெய்லி நம்ம அதை எப்படியும் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் இந்த சுகரை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிற முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ டயபெட்டிஸ் ரிவர்சல்னு சொல்கிறாங்க. அதாவது வெயிட் குறைச்சோ இல்லைன்னா டயட் எக்ஸசைஸ் இருந்தோ அவங்க டயபெட்டிஸ் ரிவர்ஸ் பண்ணவங்களா இருந்தால் கூட திரும்ப வெயிட் கெயின் ஆகுது, இல்லை திரும்ப அவங்க டயட் எக்ஸசைஸை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா திரும்பவும் சுகர் அதிகமாக இருக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஃபீவர் இது மாதிரி ஒரு நாள் மெடிசன் போட்டோம் சரியாயிடும் அப்படி கிடையாது. இது வந்து கிரானிக்காக இருக்கக்கூடிய மெட்டபாலிக் பிரச்சனை. ஸோ டெய்லி நம்மளுக்கு அது தேவை நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம டெய்லி அதுக்கான மெடிசன்ஸை அதுக்கான ஃபாலோ அப் டயட் எக்ஸசைஸை பண்ணிகிட்டே தான் இருக்கணும். தேங்க்யூ.